Hello students, in your biozoology book, you will find that Unit 3 Chapter 8 deals with microbes in human welfare. அதில் இந்த வீடியோவில் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து microbial production of chemicals, enzymes and bioactive molecules என்பது பற்றி. Yeast, பாக்டீரியா, ஃபங்கை, மஷ்ரூம்ஸ் இதிலிருந்தெல்லாம் நிறைய கெமிக்கல்ஸ் பிரித்தெடுத்து அதை பல்வகை தொழில்துறைகளில் பயன்படுத்துகிறார்கள். இந்த வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணது கமலக்கண்ணன் ஆன் பிஹாஃப் ஆஃப் சிவசக்தி டியூஷன் சென்டர், செங்கோட்டா. This tuition center is run by Mr. Annamalai. Microbial production of chemicals. இங்கே நீங்க பார்க்கிறது Aspergillus niger. இது ஒரு பூஞ்சை. இதை black mold அல்லது கருப்பு பூஞ்சை என்றும் அழைப்பார். பழங்கள், காய்கறிகள், உணவுப் பொருட்கள் மீது வளர்கிறது. சிட்ரிக் ஆசிட் எனும் ஒரு வேதிப்பொருள் இதனிலிருந்து பெறப்படுகிறது. இந்த அமிலம் உணவு பதப்படுத்துவதற்கும் சுவை ஊட்டுவதற்கும் உணவு மற்றும் குளிர்பான தொழில்களில் பயன்படுத்தப்படுகிறது. அசிட்டோபாக்டர் அசிடை என்பது ஒரு ராட் ஷேப்டு பாக்டீரியா வித் ஃப்ளஜெல்லா. இது ஆல்கஹாலை அசிட்டிக் அமிலமாக மாற்றவல்லது. அசிட்டிக் அமிலம் என்பது வினிகர் உற்பத்தியில் பயன்படுத்தப்படுகிறது. வினிகர் ஒரு பதப்படுத்தும் பொருளாகவும் சுவையூட்டியாகவும் செயல்படுகிறது. ரைசோபஸ் ஒரைசே இதுவும் ஒரு பூஞ்சை தான். அழுகிய காய்கறிகள் மீது வளரக்கூடியது. இந்த பூஞ்சை சர்க்கரை பொருட்களை ஃபியூமாரிக் ஆசிடாக மாற்றும் திறன் உள்ளது. ஃபியூமாரிக் அமிலம் உணவு மற்றும் குளிர்பான தொழிற்சாலைகளில் பயன்படுவது. மேலும் செயற்கை பிசின், சிந்தட்டிக் ரெசின் சொல்றோம், மற்றும் மக்கும் பாலிமர்கள் உற்பத்தியில் பயன்படுத்தப்படுகிறது. கிளாஸ்ட்ரீடியம் பியூட்டேரிக்கம் இது ஒரு ராட் ஷேப்டு பாக்டீரியம். மண்ணில் காணப்படும். இவ்வகை பாக்டீரியா பியூட்டேரிக் அமிலம் உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுகிறது. செலுலோஸ் அசிட்டேட் பியூட்டரேட் எனும் பொருள் பிளாஸ்டிக் பூச்சுகள் மற்றும் பெயிண்ட்ஸ் உற்பத்தியில் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் உணவு மற்றும் குளிர்பான தொழிற்சாலைகளிலும் மருந்து பொருட்கள் தயார் செய்வதிலும் பயன்படுத்தப்படுகிறது. லாக்டோபாசில்லஸ் இது ஒரு ராட் ஷேப்டு பாக்டீரியா. லாக்டிக் அமிலம் இதை உற்பத்தி செய்யக்கூடியது. பாலில் வளரக்கூடியது. அதனால் பாலை தயிராக மாற்றுவதிலும் யோகர்ட் மற்றும் சீஸ் எனும் பாலாடை கட்டி உற்பத்தி செய்வதிலும் பயன்படுத்தப்படுகிறது. மருந்து பொருட்கள் தயாரிப்பிலும் மதுபான உற்பத்தி தொழிற்சாலையிலும் பயனாகிறது. மைக்ரோபியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் என்சைம்ஸ். இங்கு நீங்கள் காண்பது சக்காரோமைசிஸ் செரிவிசியே எனும் ஈஸ்ட். லைபேசஸ் எனும் நொதி பொருட்களை உண்டாக்க வல்லது. லைபேஸ் நொதிகள் சலவையில் ஆடைகளில் உள்ள எண்ணெய் கரைகளை நீக்க பயன்படுத்தப்படுகிறது. பெக்டினேஸ், புரோட்டியேஸ் மற்றும் செலுலேஸ் எனும் நொதி பொருட்கள் ஈஸ்டிலிருந்து கிடைக்கிறது. இவை அனைத்தும் பாட்டிலில் நிரப்பப்படும் சாறுகளை தெளிவுபடுத்த பயனுள்ளவை. கிளாரிஃபையிங் அப்படிங்கிறோம், தெளிவுபடுத்துதல். தெளிவுபடுத்துதல் என்றால்
மிதக்கும் பொருட்களான பெக்டின், புரதம் மற்றும் செல் துண்டுகளை அகற்றுதல். இதன் விளைவாக சாறுகள் தெளிவானதாகவும் நிலையானதாகவும் இருக்கும். ரென்னெட் இது பல நொதிப்பொருட்கள் சேர்ந்தவையாகும். இதில் முக்கியமானது கைமோசின். இது புரதம் மீது செயல்படும் நொதிப்பொருள். பாலிலிருந்து தயிரை பிரித்தெடுத்து சீஸ் எனும் பாலாடை கட்டி செய்ய பயன்படுகிறது. இங்கு நீங்கள் காண்பது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் எனும் பாக்டீரியா. ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பல பாக்டீரியாக்கள் சேர்ந்து ஒரு செயின் போல காணப்படும். இவை நமது உடலின் தோல், தொண்டை, காது போன்ற பல பாகங்களில் இருக்கும். இந்த பாக்டீரியாவிலிருந்து ஸ்ட்ரெப்டோகைனேஸ் எனும் நொதிப்பொருள் கிடைக்கிறது. இந்த படத்தில் நீங்கள் காண்பது மனித இதயம். இதயத்தின் கொரோனரி ஆர்டரி எனும் இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுவதால் உண்டாவது மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன். இதை ஹார்ட் அட்டாக் என்று சொல்லுகிறோம். இந்த ஸ்ட்ரெப்டோகைனேஸ் நொதிப்பொருள் இந்த இரத்த குழாயின் அடைப்பை நீக்க வல்லது. அதனால் இதை பிளாக் பஸ்டர் என்று குறிப்பிடுவார். அப்படி அடைப்பு நீக்கப்பட்டால் இரத்த குழாயில் இரத்தம் சீராக ஓடும். பயோ ஆக்டிவ் மாலிகூல்ஸ். இந்த படத்தில் காண்பது ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம் எனும் பூஞ்சை. இது மண், மக்கிப்போன மரம் ஆகியவற்றில் படரும். இந்த பூஞ்சை சைக்ளோஸ்போரின் ஏ எனும் பொருளை உற்பத்தி செய்கிறது. சைக்ளோஸ்போரின் ஏ என்பது நோய் எதிர்ப்பு சக்தியை அடக்கும் ஒரு வேதியாகும், சப்ரசர். அதனால் சைக்ளோஸ்போரின் ஏ மாற்று உறுப்பு அறுவை சிகிச்சையில் பயன்படுகிறது. இது வீக்கத்தையும் குறைக்கக்கூடியது. இந்த சைக்ளோஸ்போரின் ஏவிற்கு பூஞ்சை எதிர்ப்பு மற்றும் ஒட்டுண்ணி எதிர்ப்பு தன்மையும் இருக்கின்றது. மொனாஸ்கஸ் பர்பியூரியஸ் இதுவும் ஒரு பூஞ்சை தான். ஈஸ்ட் வகையை சார்ந்தது. இதை ரெட் ஈஸ்ட் என்பர். ரெட் ஈஸ்ட் அரிசி வகையில் வளரக்கூடியது. இது ஸ்டாட்டின்ஸ் எனும் பயோ ஆக்டிவ் மூலப்பொருட்களை உண்டாக்க வல்லது. ஸ்டாட்டின்ஸ் ஆனது இரத்த கொழுப்பை, பிளட் கொலஸ்ட்ரால் சொல்றோம் இல்லையா, அது குறைக்க வல்லது. கொலஸ்ட்ரால் உண்டாக்க தேவையான நொதிப்பொருட்களை ஸ்டாட்டின்ஸ் செயலிழக்க செய்கிறது. சக்காரமைசிஸ் செரிபியேசியே அப்படிங்கிறது ஈஸ்ட். எஸ்செரிக்கியா கோலை அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியா. நமது பெருங்குடலில் காணப்படும். அது இந்த ஈஸ்ட் மற்றும் ஈகோலை பாக்டீரியாவை பயன்படுத்தி ரீகாம்பினன்ட் ஹியூமன் இன்சுலின் அதை உண்டாக்குகிறார்கள். இன்சுலின் ஒரு ஹார்மோன், இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவது. அதனால் இந்த இன்சுலினை நீரிழிவு நோய், அதாவது டயபெட்டிஸ் உள்ளவர்களுக்கு சிகிச்சை செய்ய உதவியாக இருக்கிறது. Please subscribe our channel. Subscription is absolutely free. Just click the button found below this video. Our channel name is Sivasakti Annamalai. See you in the next video.